Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நான் சில நாட்களுக்கு ஒரு தடவை என் மின்னஞ்சலை சரிபார்க்கிறேன். சில நாட்களுக்கு ஒரு தடவை, அதாவது not daily or not weekly, somewhere in between, அதற்கு இடைப்பட்ட காலத்தில் சில நாட்களுக்கு ஒரு தடவை. இதை நாங்க ஆங்கிலத்துல once every few days என்றவாறு குறிப்பிடலாம். once every few days. இதனுடைய வாக்கிய அமைப்பாக subject plus verb, இடையில எங்களுக்கு ஆப்ஜெக்ட் போட வேண்டியிருந்தா போட்டுக்கொள்ளலாம் தேவைப்படுற வாக்கியங்கள்ல, பிளஸ் once every few days என்றவாறு அமையும். வாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நான் சில நாட்களுக்கு ஒரு தடவை என் மின்னஞ்சலை சரி பார்க்கிறேன். நான் சரி பார்க்கிறேன், I check. எதை? என் மின்னஞ்சலை. I check my emails once every few days. I check my emails once every few days. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I check my emails once every few days. அவன் படுக்கை விரிப்பை சில நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றுகிறான். ஒவ்வொரு நாளும் மாத்திரம் இல்ல மாத்தாமலே இருக்கிற ஆளும் இல்ல, சில நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றுகிறான். He changes his bed sheets, or you can say bed spreads, once every few days. He changes his bed sheets once every few days. எல்லாம் வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. He changes his bed sheets once every few days. நாம் குழு கூட்டங்களை சில நாட்களுக்கு ஒரு தடவை நடாத்துகிறோம். We conduct, நாம் நடாத்துகிறோம். எதை? குழு கூட்டங்களை, team meetings. எப்போது? சில நாட்களுக்கு ஒரு தடவை, once every few days. We conduct team meetings once every few days. மறுமுறை சொல்லி பாப்போமா? We conduct team meetings once every few days. சீதா சந்தைக்கு சில நாட்களுக்கு ஒரு தடவை செல்கிறாள். சீதா செல்கிறாள் வழக்கமா ரொட்டீனா நடைபெறுகிற ஒரு செயல். அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்வோம். சீதா goes. எங்கே செல்கிறார்? சந்தைக்கு, to the market. எப்போது? சில நாட்களுக்கு ஒரு தடவை, once every few days. Shita goes to the market once every few days. Again, Shita goes to the market once every few days. எங்கட பூனை சில நாட்களுக்கு ஒரு தடவை வெளியே செல்கிறது. இல்லாட்டி வீட்டிலேயே சுத்தி சுத்தி இருக்கும். சில நாட்களுக்கு ஒரு தடவை வெளியில செல்லுது. Regular activity. Please comment your answer. Well done. ராஜா சில நாட்களுக்கு ஒரு தடவை டயரியில் எழுதுகிறார். அப்ப அவருக்கு டயரி எழுதுற பழக்கம் இருக்கு. சில நாட்களுக்கு ஒரு தடவை டயரியில் எழுதுற. Please comment your answer. Marvelous. You got it. முழு நாளும் அல்லது நாள் முழுவதும் இடையிடையே மழை பெய்தது. கடந்த காலத்தை பற்றி சொல்றான். எப்படி இருந்துச்சு? இடையிடையில மழை பெய்தது. இடையிடையே, that means not continuous, happening at different times. வெவ்வேறுபட்ட நேரங்கள்ல நடைபெறுகிறது அர்த்தம். இதை நாங்க ஆங்கிலத்துல on and off, on and off, on and off என்றவாறு குறிப்பிடுவோம்.
இதனுடைய வாக்கிய அமைப்பாக சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருந்தா ஆப்ஜெக்ட் போடுவோம், போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் என்ன பயன்படுத்துவோம், ஆன் அண்ட் ஆஃப் பிளஸ் if there are any extra details you have to put the extra details. ஏதாவது மேலதிக தகவல் இருந்தா அதுக்கு பின்னால போட்டுக்கொள்ளுமா. சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் ஆன் அண்ட் ஆஃப் பிளஸ் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் என்றவாறு வாக்கிய அமைப்பு காணப்படுகிறது. நாங்கள் உதாரணங்களை பார்ப்போம். மழை பெய்தது, it rained. மழை பெய்தது, இடையிடையே it rained on and off all day, நாள் முழுவதும். It rained on and off all day. Again, it rained on and off all day. அவர் இடையிடையே எங்களை வந்து சந்திக்கிறார், அதாவது விசிட் பண்றார் இடையிடையே. He visits us, regular activity, அதனாலதான் visits என்று சொல்லி simple present tense பயன்படுத்துகின்றோம். He visits us on and off. He visits us on and off. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. He visits us on and off. நான் இடையிடையே உடற்பயிற்சி செய்கிறேன், ஆனால் தொடர்ந்து அல்ல. இடையிடையில தான் செய்து கொள்றேன். I exercise. I exercise on and off. எக்ஸ்ட்ரா டீடைல் என்ன, தொடர்ந்து அல்ல, but not regularly. I exercise on and off but not regularly. Once again, திருப்பி சொல்லி பாப்போம் வாங்க. I exercise on and off but not regularly. இந்த வாக்கியத்துல I exercise என்பதற்கு பதிலாக I do exercise அப்படின்னு நீங்க சொல்லலாம், தப்பில்லை. அந்த இடத்துல எக்ஸசைஸ் என்பது ஒரு பெயர் சொல்லாக பயன்படும். இங்கு நாம் வினை சொல்லாக பயன்படுத்தியுள்ளோம். என் இணைய இணைப்பு இடையிடையே துண்டிக்கிறது, இடையில கட்டாயத்தான் வருது. Please comment your answer. Superb. அவர் வேலையை விட்டு விடுவது பற்றி இடையிடையே யோசிக்கிறார். வேலை கடினமா இருக்கலாம், இல்ல அவருக்கு பிடிப்பில்லாம இருக்கலாம். அப்ப இடையிடையில என்ன யோசிக்கிறார், வேலையை விட்டு விடுவது பற்றி, quitting job, அதை பற்றி யோசிக்கிறார். Comment it now. Wow, great. அவர்கள் இடையிடையே வாக்குவாதம் செய்கிறார்கள். Comment your answer. Well done. You got it. எங்கே என்று கூட அவளுக்கு தெரியாது. இங்கு கூட என்பதை நாம் even எனும் சொல்லை பயன்படுத்தி தெரிவிப்போம். இப்போ வாக்கிய அமைப்பாக சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் வேர்ப் பிளஸ் even பிளஸ் மெயின் வேர்ப் என்றவாறு பயன்படுத்துவோம். எங்கே என்று கூட அவளுக்கு தெரியாது. she doesn't know. ஆனால் இங்கு என்னது, ஹெல்பிங் வேர்புக்கு பிறகு even என்பதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆகையால் she doesn't even know where. She doesn't even know where. எல்லாரும் திருப்பி ஒருக்க சொல்லி பாப்போமா. She doesn't even know where. எனக்கு அது கூட ஞாபகம் இல்லை. ஏதோ கேக்குறாங்க, அது கூட ஞாபகம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறேன், இல்ல சொல்றேன். I don't even remember it. I don't even remember it. எல்லாம் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. I don't even remember it. அவள் எனக்கு கூட கால் பண்ணல, அல்ல எனக்கு கால் கூட பண்ணல. ரெண்டுமே ஒரே அர்த்தத்துல தான் வரும். She didn't even call me. She didn't even call me. மறுமுறை சொல்லி பார்ப்போம். She didn't even call me. அவனுக்கு சரியாக நடக்க கூட முடியல. Please comment your answer. Very good. நமக்கு போதிய அளவு நேரம் கூட இல்லை. Comment it now. Amazing. அவங்க நம்ம கூப்பிட கூட நினைக்கல. Comment your answer. Superb. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
subject plus verb plus once every few days என்பதையோ subject plus verb plus object on and off plus extra details என்பதையோ subject plus helping verb plus even plus main verb என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.